நான் வரதே கிடையாது, எந்த ஷோக்கு நான் வரது இல்லையே, இப்படி நான் வர முடியும்? ஏங்க இந்த டான்ஸுக்குன்ட்டு ஒரு கிங்கே நீங்க தான். அப்போ நீங்க வந்து இல்லாமல் எப்படி இதை பண்ண முடியும்? அப்போ நீங்கள் இல்லாமல் எப்படிங்கும்போது அப்போ லோகேஷ் தான். விஜயே ஒரு ஆச்சரியமாயிட்டாரு. விஜய் சாரே பயங்கரமா ஆச்சரியம். அவரோட ஆட்டிடியூட்ஸ்லாம். ஏன்னா நான் பார்த்த விஜய் சார் வேற. பொதுவா பிடிக்காம போச்சு. அவர் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க அவரை. அந்த அந்த பெப்சில சப்போர்ட்டும் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அந்த டைம் பேசுவார், நல்லா பேசுவார், ஜாலியா இருப்பாரு. அதுதான் அது வந்து இப்ப மாறிடுச்சு. அவருக்கு ஒரு பொசிஷன் ஒண்ணு வந்த பிறகு அவர் மாறிட்டார். சோ கிண்டல் கேலியா பயங்கர அராத்தா இருந்திருக்காரு. கிண்டல் பண்ணுவாரு, ஆட முதல்ல கிண்டல் பண்ணுவாரு. எனக்கே ஆச்சரியப்பட்டமா, இப்ப நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி விஜய் சார் இப்ப மாறிட்டாரு. அஜித் சார் எந்த ஷோவுக்கும் போக மாட்டாரு, அந்த ஷோக்கு மட்டும் தான் வந்தாரு. இது வரைக்கும் எந்த ஷோலையும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க, அந்த ஷோக்கு மட்டும் தான் அவர் வந்தாரு. இப்ப கூட அந்த மீம்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அவரு அந்த ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுற மாதிரி. அதாவது அந்த ஷோ பண்றதுக்கு தான் பிரஸ் மீட் போடுறோம் ஜிஆர்டில. மாதிரி நான் பிரஸ் மீட்டுக்கு வர மாட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு, வரமாட்டேன்ட்டு ஷாக் நியூஸ் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் சொன்னார், இன்னொரு யூனியன் மீடியா நிர்வாகி சொன்னார், நீங்கள் இந்த ஷோலாம் பண்ணீங்கன்னா சூடு சொர்ணம் ஈன மனம்லாம் விட்டணும், இதெல்லாம் விட்டாதான் நம்ம அந்த ஷோ பண்ண முடியும், நீங்கள் அந்த ஷோ பண்ண முடியும். கேப்டன் தான் நம்பர் 1. கேப்டன் வந்து என்னன்னா முதுகெலும்புன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஆனால் இத்தனைக்கும் ரஜினி சார் இல்லை, விஜய் சார் இல்லை, கமல் சாரும் இல்லை, அந்த ஷோல 3 பேருமே இல்லை. ஆனால் பிரம்மாண்ட இட்டு அடுத்தவங்களை டயர்ட் ஆகிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையை சினிமா துறையில் ஒரு நடிகனாக ஆரம்பிச்சு ஒரு டான்ஸராக, பின்னாடி டான்ஸராக இருந்து அதுக்கப்புறமா எதிர்பார்க்காம நேரத்தில் டான்ஸோட யூனியனோட தலைவராக ஆகி வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் எல்லா துறையிலையுமே சாதிச்ச ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். ரஜினி கமல் அந்த ஒரு பெரிய ஜாம்பவான் கிட்ட வேலை செஞ்சு, அதுக்கப்புறமா அஜித் விஜய் அவங்க 2 பேருக்குள்ள இருந்து அதுதான் என்னன்னா இது கரெக்டாக வந்தீங்க. அதாவது அந்த டைம்ல விஜய் வெளியில வர்றாரு. விஜய் வெளியில வரும்போது அவர் கூட ஃபர்ஸ்ட் ராஜாவின் பார்வையில தான் அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ராஜாவின் பார்வையில். சரி, ராஜாவின் பார்வையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட் அந்த பாட்டில் தான் அவரை நான் மீட் பண்ணுறேன். அது அஜித்தும் விஜயும் இருக்காங்க அந்த படத்தில். ஆனால் அஜித் கிடையாது, அஜித் சார் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பவே நல்லா பழக்கமாயிட்டார் விஜய் சார். அங்கே இந்த ஃபால்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம், பார்த்தீங்களா? அந்த ஃபால்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் அடுத்த ஷாட் வைக்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த அப்படியே என்னை கூட கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம். பேசுவார் விஜய் சார், பேசுவார், நல்லா பேசுவார், ஜாலியாக இருப்பார். அதுதான் அது வந்து இப்ப மாறிடுச்சு. அவருக்கு ஒரு பொசிஷன் ஒண்ணு வந்த பிறகு அவர் மாறிட்டார். கிண்டல் கேலியா பயங்கர அராத்தா இருந்திருக்காரு. கிண்டல் பண்ணுவாரு, ஆட முதல்ல கிண்டல் பண்ணுவாரு, அதெல்லாம் இருக்கு. ஓகே, குசுமத்தனம்லாம் இருக்கும் அவர்கிட்ட. என்ன சார் இப்ப சொல்றதுக்கும் அப்ப சொல்றதுக்கும் நிறைய. எனக்கே ஆச்சரியப்பட்டமா, இப்ப நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி விஜய் சார் இப்ப மாறிட்டாரு அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் பொசிஷன் வரும்போது அது எல்லாருக்குமே, நான் டான்ஸராக இருக்கும்போது பயங்கரமான அராத்தாக இருந்தேன். நான் டான்ஸராக அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்டுக்குன்னு ஒன்று வந்த பிறகு இதெல்லாம் மாறி போச்சு. எங்க பிரசிடென்ட் போஸ்ட் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டெப் த ரியல் ஷோன்னு சொல்லிட்டு. ஜெயா டிவி, அது என்னுடைய தலைமை தான். அப்போ நான் தான் தலைவர். அப்போ அது மிகப்பெரிய ஷோ. அது என்னன்னா 450 டான்சர்ஸ், 36 மாஸ்டர்ஸ், 75 ஆர்டிஸ்ட், மற்ற ஒரு 60-70 பேர் செலிபிரிட்டிஸ். அவ்வளோ பெரிய ஷோ ஒன்று நாங்கள் நடத்தணும் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். அந்த ஷோ இது வரைக்கும் யாருமே, நடிகர் சங்கம் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா
நடிகர் சங்கத்தில் அவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்திருக்கலாமே தவிர பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பேர் பண்ணல. எங்களுக்கு பண்ணாங்க. பண்ணாங்க. எல்லா மாசஸ் ஒன்றா இருந்ததுனால அதை பண்ண முடிஞ்சுது. எல்லா மாதமும் ஒற்றுமையாக இருந்ததுனால அந்த அந்த ஷோ எல்லாமே பண்ணாங்க. அஜித் சார் எந்த ஷோவுக்கும் போக மாட்டார். அந்த ஷோவுக்கு மட்டும்தான் வந்தார். ஓகே. இது வரைக்கும் எந்த ஷோலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஷோவுக்கு மட்டும்தான் அவர் வந்தார். நீங்கள் இப்போ கூட அந்த மீம்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அவர் அந்த ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுற மாதிரி. அது எங்கள் ஷோ அப்போ தான் அஜித் சார் பழக்கம். அப்போ தான் அஜித் சார் நடித்த படத்தில் 2 படத்தில் நான் ஆடி இருக்கேன். ஆனால் அஜித் சார் கூட ஆடல. ஓகே. வேற ஒரு பாட்டில் ஆடி இருக்கீங்க? இல்லை, 2 படம். பகைவன்லேயே அவர் தான் இருக்காரு. குரூப் ஆடி இருக்கேன் நான். ஓகே. ஆனா பேசினது இல்லையே. இல்ல, ராஜாவின் பார்வையில ஆடி இருக்கேன். பகைவனும் ஆடி இருக்கேன். ராஜாவின் பார்வை அந்த 2 படத்துலயும் அவர் இல்ல சாங்ல. ஒன்னு சத்யராஜ் சார் கூட ஆடி இருப்போம், இன்னொன்னு விஜய் சார் கூட ஆடி இருப்போம். இன்னும் விஜய் சார் கூட கண்டினியூஸா பண்ணோம். ஓகே. அதாவது ராஜாவின் பார்வையில என்ட்ரி ஆகி ராஜாவின் பார்வையில மாணவன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, விஷ்ணு, எல்லாமே ஃபுல் பிக்சர் அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. டிராவல் பண்ணிட்டு. சோ இது ஒரு ஷோ சொன்னீங்க சார். அதுல வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குன்னா, கமல்ஹாசன் சார் வந்து பிரஸ் மீட்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராமே. ஆமாங்க. அது என்ன சார்? அது சரியான மேட்ரு. அதான் சொல்றேன், சில பிரச்சனைகள்லாம் அவர் எனக்கு தான் என்கிட்ட தான் பாலத்துக்கு போடுவார். உரிமையா பேசிடுவாரு. ஆமா. அதாவது அந்த ஷோ பண்றதுக்கு தான் பிரஸ் மீட் போடுறோம் ஜிஆர்டில. ஜிஆர்டில பிரஸ் மீட் போடும்போது அவருடைய டேட் எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் தான் பண்ணோம். திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஃபோன் பண்றாரு எனக்கு, மாதிரி நான் பிரஸ் மீட்டுக்கு வரமாட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு, வரமாட்டேன்ட்டு ஒரு ஷாக் நியூஸ் கொடுக்குறாரு. என்னங்க சார், என் எடிட்டிங் நிறுத்திட்டாங்க. என் எடிட்டிங் நிறுத்திட்டாங்க சார். எடிட்டிங் நிறுத்திட்டாங்களா, நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு. என் எடிட்டிங் நடந்தா நான் வரேன், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. ஐயோ என்னடா இன்னொரு வாட்டி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரகு மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன். ஏன்னா அவர் வந்து குழு, அதாவது ஷோவுடைய குழுவில் இருக்காரு. மாஸ்டர் இந்த மாதிரி கமல், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது இதில் அப்படின்ட்டு கை வச்சிட்டாரு. ஏன்னா அவரு இவரு ஃப்ரெண்ட்ஸு. கமல் சார் ரகு மாஸ்டர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இந்த பக்கம் பேச முடியாது, இந்த பக்கம் பேச முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன இப்போ அவ்வளோ அனுபவம்லாம் கிடையாது. மறுபடியும் ஒரு பெரிய இது சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஷோ பண்ணும்போது இன்னொருத்தர் சொன்னார், இன்னொரு யூனியனுடைய நிர்வாகி சொன்னார், நீங்கள் இந்த ஷோலாம் பண்ணிங்கன்னா சூடு சொர்ணம் ஈனமானலாம் இருக்கணும், அதெல்லாம் விட்டால் தான் நம்ம அந்த ஷோ பண்ண முடியும், நீங்கள் அந்த ஷோ பண்ண முடியும். இப்படி சொல்லி தான் அது ஆரம்பிச்சது. ஒரு ஷோக்காக, இந்த ஒரு ஷோக்காக, மெம்பருங்களுக்காக எல்லாமே நம்ம இழக்க வேண்டியது வரும். நம்மளை திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிறதா இருந்தால் இந்த ஷோ நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இதெல்லாம் முடிவு பண்ணி தான் இந்த ஷோ பண்ணோம். அதான் ஒவ்வொரு இன்னல்கள் எனக்கு அந்த ஷோவில் எனக்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கமல் சார்கிட்ட நான் ப்ரெஸ் மீட் வரமாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உடனே பெப்சி தலைவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்ன இந்த மாதிரி கமல் சாரோடைய இது எடிட்டிங் எடுத்துட்டாங்களாமா, என்னென்ன இது இப்படின்னா பண்ணேன். அண்ணே நீங்கள் நம்ம பெப்சி இருக்குதுன்னா அவரால் தானே, அவருடைய எடிட்டிங் போய் நிறுத்தலாமான்னு ஒன்று, யார் அதை அப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி அவர் எடிட்டிங்கு அனுப்பி விட்டார், ரன் பண்ண வச்சார், எடிட்டிங்கு கண்டினியூ பண்ண வச்சார். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் மாதிரி நான் வரேன் சாயந்தரம். அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அது ஒரு நாளைக்குள்ள? என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணி தானே ஆகணுன்றது. சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வச்சு அந்த இதில் இருக்குது எங்கிட்ட ப்ரெஸ் மீட்டு எல்லாமே இருக்குது. ப்ரெஸ் மீட் நாங்கள் என்னென்ன பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் வந்து
எங்கள் யூனியனில் ஜிம் ஆரம்பித்தோம். ஓ அந்த டைமில் தான் ஆ ஜிம் ஆரம்பித்து அஜித் சார் தான் வந்து ஓப்பன் பண்ணார். ஓகே. அப்போ எல்லார்கிட்டையும் எங்கள் கூட ஒரு ஆஃப் டே எங்கள் கூட தான் இருந்தார். இருந்துட்டு போனார். ஆமாம், இருந்துட்டு எங்கள் கூட நல்லா கான்வர்சேஷனாக பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு, இன்னும் ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணித்தரேன். ஏன்னா எங்கள் யூனியனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் டான்ஸஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நேசிப்பார். அது அது எதனால எனக்கே தெரியல, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷோவில் வந்து நீங்கள் நடத்தின ஷோவில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பணம் வாங்கலைன்னு சொல்லியிருந்தீங்களே சார்? ஆமாம், பணம் வாங்கலை, காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோமே தவிர பணம் வாங்காமல் தான் பண்ணாங்க. ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சுல்ல உங்களுக்கு? ஆமாம், அது ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்காக அது பண்ணது, அது மெம்பர்ஸுங்களுக்காக பண்ணோம். அது சொன்ன மாதிரி அந்த காசில் மெம்பர்ஸுங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தோம் எல்லாருக்குமே. எல்லாருக்கும், அன்றைக்கி இருந்த எல்லா ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருக்கும், அதுக்கப்புறம் வந்த ஒரு சில பேருக்கும் கொடுத்தோம். அரக்கோணத்தில் தான். ஸோ அந்த ஷோவில் யார் சார் மெயினாக உங்களுக்கு துணையாக நின்னது? எந்த ஆர்டிஸ்ட்? அஜித் சார்? அஜித் சார், விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார். ஓகே. கேப்டன் தான் நம்பர் 1. என்ன பண்ணாரு சார்? கேப்டன் வந்து என்னன்னா, அதாவது என்னன்னா முதுகெலும்புன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் அவர் தான். ஏன்னா அன்றைக்கி அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கார். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணாங்க. அந்த அனுபவமாக அவர் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவமும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு. ஆனால் இத்தனைக்கும் ரஜினி சார் இல்லை, விஜய் சார் இல்லை, கமல் சாரும் இல்லை. அந்த ஷோவில் 3 பேருமே இல்லை. 3 பேருமே இல்லை. ஆனால் பிரம்மாண்ட ஹிட்டு ஷோ. ஓகே. அதுக்கு அஜித் சார், விஜயகாந்த் சாரும். ஆமாம், ஏன்னா பிரம்மாண்டமான ஹிட்டுன்னா அவ்வளோ செலவு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். விக்ரம் சார் ஏதாவது ஷோவில் ஆடி பார்த்துருக்கீங்களா? அவர் ஆடி இருப்பார். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அஜித் சார் எந்த ஷோக்கும் போக மாட்டோம், அந்த ஷோவுக்கு வந்தார். அப்போது விஜயகாந்த் சாருடைய முழு பொறுப்பு அவர் தலைமையில் தான் உட்காந்தது. அதனால் அவர் அவரும் பண்ணி கொடுத்தார். அதெல்லாம் மறக்க முடியாது. குத்துவலை கேத்தி வச்சார். ஆனால் விஜயகாந்த் சாருக்கு வந்து முன்னாடி FC அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து அவருக்கு பிடிக்காம பல விஷயங்கள். ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அது வேற இது வேற இல்லையா? இது வந்து அசோசியேஷன்ன்றது வேற, அது பிடிக்காதுன்றது அன்னோட முடிஞ்சு போச்சு. அது சால்வேஷன் ஆயிடுச்சு. அது 99க்கு மேலே அது சால்வேஷன் ஆகி எல்லாருமே மிங்கிள் ஆகி எல்லாருமே. அதுக்கு முன்னாடி ஆமாம், அதுக்கு முன்னாடியே அது பர்சனல் அட்டாக்ன்றதுனால அவருக்கு பொதுவாக நல்லா பிடிக்காம போச்சு. அவர் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க அவரை அந்த பெப்சியில். அப்போ இருந்தவங்க பண்ணாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. அதனால அவர் வந்து கொஞ்சம் அது வேற வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். சப்போர்ட்டும் பண்ணலை, ஹெல்ப்பும் பண்ணல அந்த டைம். எதுக்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை. ஆமாம். ஸோ இதில் இத்தனை பேர் கூட நீங்கள் வேலை பார்த்துருக்கும் போது விஜய் சாரோட டான்ஸிங் எப்படி சார் இருக்கும்? ஐயோ, அடுத்தவங்களை டயர்ட் ஆகிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆடுவாருங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோ யார்? விஜய் சார். நம்மள எல்லாரையும் டயர்ட் ஆகிடுவார், அவனை அவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஆடுவார். ஏன்னா அவ்வளோ கேட்சர், அவருக்கு அவ்வளோ கேட்ச் பண்ணுவா போல. ஸோ ஒரே டேக்லாம் இப்போ எடுக்கிறார். இப்போ நிறையா ஒரு இதில் கிளிப்லாம் ஆடுறாருல சார், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக லியோ சாங். அதான். ஆமாம், ஒரே டேக் தான், எல்லாமே ஒரே டேக். நீங்கள் அதை பார்த்து எப்படி சார் நீங்கள் ஆச்சரியம்? விஜயே ஒரு ஆச்சரியமாயிட்டாரு. விஜய் சார் பயங்கரமாக ஆச்சரியம் அவரோட ஆட்டிடியூட்ஸ்லாம். ஏன்னா நான் பார்த்த விஜய் சார் வேற, இப்போ பார்க்குற விஜய் சார் வேற. அதுதான் நான் சொல்ல முடியும். லியோ படத்தில் நீங்கள் ரீசெண்டாக பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அது? அந்த ஆமாம், லியோ படத்தில் வந்து கூட நான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எதுக்காக நான் ஒரு 6 டேஸும் நாங்கள் போனதுக்குன்னா நாங்கள் திரும்பி ஒரு ஷோ ஒன்று பண்ணலாம், டான்சர்ஸ் அசோசியேஷன், நம்ம அசோசியேஷனுக்காக ஷோ பண்ணலான்ட்டு அன்னைக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா போன வாட்டி அவர் வந்தார், அஜித் சார் வந்தார். இப்போ இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்ப கஷ்டம் எங்கள் அசோசியேஷனு. சரி, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுனால அவர் கூட 6 டேஸ் பழக்கம் பண்ணி அவரும் நல்லா க்ளோஸாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கு. க்ளோஸாக என்கிட்ட அப்போ பழகின மாதிரி தான் பழகினேன். ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆமாம், என்ன ஒன்று அமைதி,
ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஆமா ரொம்ப அதாவது ரொம்ப அமைதியாயிட்டார். ரொம்ப அமைதியாயிட்டார் அவர். அவ்வளோதான். நல்லா நல்லா ஜாலியாக பேசினார், எல்லாம் விசாரிச்சார் எல்லாம். எப்பயுமே அவர் என் பையனுடைய மேரேஜுக்கு கூட நான் போய் கூப்பிட்டேன். என் பெரிய மேரேஜுக்கு கூட நான் கூப்பிட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து தெரியுடைய ஆடியோ லான்ச் இருந்ததுனால அவர் வர முடியல. அப்போ கூட அவர் என் அசோசியேஷன் பற்றி தான் விசாரிப்பார். ஏன்னா அவர் ஷூட்டிங் நான் அவ்வளோ பழக்கம். ஏன்னா அவர் ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் நான் போய் பார்ப்பேன் டேரெக்டாக. அப்போ இது திருமலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அப்போ பீரியட்லலாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் லாங் கேப். ஓகே ஓகே. அப்புறமா நீங்கள் லியோ அதில் தான் லியோவில் தான் சந்தித்தேன். அப்போ பேசுன மாதிரி தான் பேசினார். ஸோ அந்த நீங்கள் டான்ஸோட இன்னொரு ஒரு இது ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது என்ன சார் சொன்னார்? நான் வரேன்னு சொன்னாரா இல்லை? அது சொன்னார். ஐயோ நான் வரதே கிடையாது, எந்த ஷோக்கும் நான் வரது இல்லையே, இப்படி நான் வர முடியும்? ஏங்க இந்த டான்ஸுக்குன்ட்டு ஒரு கிங்கே நீங்கள் தான். அப்போ நீங்கள் வந்து இல்லாமல் எப்படி இதை பண்ண முடியும்? நீங்கள் ஒரு 1500 பேர்கிட்ட வேலை கொடுத்துருக்குது நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா சாங்லேயும் நீங்கள் தான் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எங்களை. அப்போ நீங்கள் இல்லாமல் எப்படிங்கும்போது அப்போ லோகேஷ் நான் போகிறேன், நான் கன்ஃபார்மாக வந்துடுறேன் அப்படின்ட்டாரு லோகேஷ் சார். அப்போ அவர் வரான்ட்டார்ல, நான் தினேஷ் மாஸ்டர் கிட்ட நான் சொல்கிறேன், நானும் வரேன்னு சொன்னார். ஓகே, அது எப்போன்னு சொல்லுங்கள், அவர் தினேஷ் மாஸ்டர் சொல்லட்டும், அந்த டைமில் நாங்கள் வந்தோம். அந்த ஷோ பண்ணுறதுக்கு இன்னும் ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கா சார்? போயிட்டு நான் இருக்கும்போது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நான் இப்போ யூனியனில் நான் இப்போ பிரசிடென்ட் கிடையாது. ஸோ இப்போ பெப்சியில் மட்டும்தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் அது இப்போ அதை பார்க்குறது இல்லை? ஆமாம், அது வந்து தினேஷ் மாஸ்டர் முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ அவர் தான் தலைவர். ஆனால் நீங்கள் முன்னாடி தலைவராக இருக்கும்போது அது எல்லாரையுமே சேர்க்கிறது, ஆர்டிஸ்ட்டை சேர்க்கறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சோ சார் இப்போதைய கம்பேர் பண்ணும்போது? ஆமாம், அப்போ ஈஸியாக இருந்ததுங்க. இப்போதான் வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லை, இண்டஸ்ட்ரியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இண்டஸ்ட்ரியே வேற மாதிரி ஆகி போச்சு இல்லை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் யார் அங்கே நடிச்சு முடிச்ச உடனே நீங்கள் யாரோ நான் யாரோன்றதானே இப்போ போகிறாங்க. ஸோ இன்னொரு இதெல்லாம் பேசி முடிக்கும்போது நீங்கள் வந்து சின்ன பையனாக தான் பிரசிடென்ட் ஆனீங்க, பட் நீங்கள் டான்ஸராக இருந்து தான் பிரசிடென்ட் ஆனீங்க, டான்ஸ் மாஸ்டராக ஆகி பிரசிடென்ட் ஆகல. ஸோ அங்கே இருந்து டான்ஸ் மாஸ்டர்லாம் உங்களை எதிர்க்கலையா? எதிர்த்தாங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ அதெல்லாம் பெரிய பெரிய இன்னல்கள் அதெல்லாம். ஓகே, ஒரு டான்ஸர் எப்படி ஒரு மாஸ்டருக்கு தலைவராக இருக்கலாம்? அது இருக்கக்கூடாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் 2007 முடிவு பண்ணுறாங்க, ஒரு டான்ஸர் தலைவராக இருக்க முடியாது, ஒரு மாஸ்டர் தான் தலைவராக இருக்கணும் போது அதுக்கு முதல்ல வரவேற்றது நான் தான். ஓகே, ஆமாம் கரெக்டு தான். ஒரு யூனியனில் அப்படி தான் இருக்குது, அதாவது ஸ்டென்ட் யூனியனில் அப்படி தான் இருக்குது, அது அதே மாதிரி நம்ம யூனியன்லேயும் கொண்டு வரலாம். உங்களை பற்றி பேசும்போது நீங்களே அதை ஆமோதிச்சீங்க. என்னை வந்து ஜெயிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் எனக்கு போட்டி போட்டால் தோற்றுருவார். ஓகே, அதனால அது அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இது தானே, ஈகோ தானே. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நல்லதும் பண்ணியிருக்கோம், சும்மா ஒன்றும் கிடையாது. அவங்க மெம்பர்ஸ் நம்மளை நேசித்து ஓட்டு போடுறாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறதுனால தான் போடுறாங்க. ஏன்னா சர்வசாதாரணமாலாம் ஜெயிக்கலாம் முடியாது. அங்கே அவங்க மனசில் இடம் பிடிக்கணும், நிறைய ஈகோ கிளாஷ் நிறைய இருக்கு, எல்லாமே இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும். அவங்க உள் மனசு கதவை தட்டி நம்ம உள்ள நுழையணும், அது கஷ்டம். அதனால என்ன அது மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி விட்டாச்சு. அது தீர்மானம் எடுத்துட்டாங்க, இனிமேல் டான்ஸ் மாஸ்டர் தான் இருக்கணும், ஒரு துணைத் தலைவர் ஒரு துணை செயலாளர் அப்படிங்கும்போது மற்றவங்களாம் டான்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நான் வந்து 2009 டான்ஸ் மாஸ்டர் ஆகிறேன். ப்ராப்பராக நானும் சாங்ஸ்லாம் பண்ணிவிட்டு திருப்பி தலைவர் போஸ்ட்டுக்கு நிற்கிறேன். வந்துருக்கீங்க. ஏகபத்தமான வரவேற்பு எனக்கு. அப்போ யாரும் உங்களை இது பண்ணல, இவர் தான் சொல்லிட்டேன். அப்போ மாசஸ் நின்னாங்க, எனக்கு ஆப்போசிட்டாக மாசஸ் நின்னாங்க. அது நான் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ எந்த ஒரு எலெக்ஷன் அப்படி இருந்து கண்டினியூஸாக அப்படியே ஒரு அந்த டைமில் அப்படியே கண்டினியூஷனாக வந்தேன், திருப்பியும் கண்டினியூஷனாக வந்தேன், திருப்பி கேப் விட்டேன், திருப்பி கண்டினியூஷனாக வந்தேன், திருப்பி கேப் விட்டு திருப்பியும் அந்த மாதிரி தான். எந்த ஒரு எலெக்ஷனும் நீங்கள் வந்து எலெக்ஷன் போட்டு தான் ஜெயிச்சிங்க? ஒரு வாட்டி கூட அண்ணன் போஸ்ட்டே வரலங்க. எல்லா எலெக்ஷன்லையும் நான் நின்று ஜெயிச்சு தான் வரேன்.
போட்டி போட்டு நின்று ஜெயிச்சு தான் வந்தாங்க. ஓகே. ஸோ இது ஒரு கேள்வி எனக்கு தோணுது சார். நீங்கள் டான்ஸராக இருந்து தான் வந்து பிரசிடென்ட் ஆனீங்க. அப்போ வந்து நிறைய டான்சஸ் வந்து அப்போல்லாம் வந்து நிறையா ரொம்ப பின்தங்கி தான் வந்திருப்பாங்க. நிறைய டான்சஸ் காலில் செருப்பு போடாமல் கூட ஆடுவாங்க. நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன சார் மாற்றினீங்க பிரசிடெண்ட்டாக வந்து? எல்லாத்துக்கும் அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் காசாக மாற்றினேன். ஓ ஓகே. காசை நீங்கள் கூட்டி கொடுக்க. ஆமாம், அதாவது தயாரிப்பாளருங்கிட்டது அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இந்த கலர் பவுடர் போடுவாங்க, மழை பெய்யும், ரைன் சாங்கு, ரயினில் மழையில் நனைவாங்க, அப்புறம் ஃபேர் பாடி ஆடுவாங்க, நெருப்பு பந்தத்தை வச்சு ஆடுவாங்க. இதெல்லாம் கஷ்டம். அந்த நெருப்பு பந்தம்லாம் அடிக்கும்போது அதில் சொட்டு சொட்டாக விழும் நம்ம மேலே. அது மட்டும் இல்லாமல் ஃபேர் பாடியாக நின்று வெயிலில் நின்று ஆடணும். நான்லாம் ஆடிருக்கேன். நான் எப்படின்னா, நான் பட்ட கஷ்டம் அடுத்த வர சந்ததிகள் படக்கூடாது. என்னுடைய நோக்கம் அதுதான். நான் படுற கஷ்டம் அடுத்த சந்ததிகள் படக்கூடாது. அதுதான் நான் பிரசிடென்ட்டாக இருந்து பண்ணீங்க. ஆமாம், அதுதான் நான் பண்ணேன். ஓகே. எல்லாத்துக்குமே அதாவது கலர் பவுடர் போட்ட காசு, ஃபயர் வச்சுக்கிட்டு இருந்தால் காசு, அதுக்கு ஏற்ற காசு. ஆமாம், ஃபேர் பாடியாக இருந்தாலும் காசு, எல்லாமே காசு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பிரேக் விட மாட்டாங்க கரெக்டான டைமுக்கு. 3 மணிக்கு இருந்தால் 4 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கோம். அதுக்கும் வித்தவுட் பிரேக்குக்கும் காசு. அட்லீஸ்ட் அவங்க ஒரு பசிக்கு பிஸ்கெட்டாவது வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம அதுதான் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து அப்பையும் பார்த்துருக்கீங்க, இப்போ இருக்க டான்ஸஸையும் பார்க்குறீங்க சார். ஸோ அந்த டான்ஸஸ்க்கும் இந்த டான்ஸஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க சார்? அப்போல்லாம் வந்து ரிஹர்சல் ஹாலில் வந்து நாங்கள் சொல்கிறோமே, இது ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கோங்க. அப்போது டான்ஸஸ் வந்து காலில் செருப்பு இல்லாமல் டான்ஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஷூ போட்டு ஆடுவோம். ஓகே. இதுதான் இவ்வளோ வித்தியாசம். அப்போ இருக்கிற டான்ஸஸ் வந்து காலில் செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் ஆடுவாங்க ரிஹர்சலில். இப்போ எல்லோரும் ஷூ போட்டு ஆடுறாங்க. ஸோ அப்போ உள்ள படங்கள்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டுனா 4 பாட்டாவது வச்சுருவாங்க. அது எல்லாமே வந்து நிறைய டான்ஸஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பாட்டுகள் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாடல்களே வர மாட்டேங்குது. ஒர்க்கே கம்மியாகி. அதான் எப்படி சொன்னீங்க அதை பார்க்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டங்கள். இப்போ பிஜிஎம்ஸ் போட்டே அப்படியே எல்லாமே போயிடுது. இப்போ வந்து எல்லாமே மாண்டேஜாக போகுது. இப்போ சாங்கு, மாண்டேஜ், தீம் சாங்கு இப்படி போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு சாங் வைக்கிறாங்க. அந்த ஒரு சாங் கூட நிச்சயம் கிடையாது. ஆமா, அது பெரிய நடிகர்களா இருந்தா மட்டும் தான் வைக்கிறாங்க. அது ஒரு காலகட்டங்கள் மாறும். அது மாறும்போது எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு இன்னல் வந்து ஃபெஃப்சிங்கிற ஒரு பெரிய இன்னலை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. அதே மாதிரி கொரோனா பீரியட், அதை பற்றின உங்களுக்கு ஒரு கருத்து சார்? கொரோனா பீரியடில் வந்து தினேஷ் மாஸ்டர் தலைவர் அந்த டைம். ஓகே. நல்லா பண்ணாங்க. அந்த டைமில் அவர் ரொம்ப நல்ல கேர் எடுத்து பண்ணார். வெளியில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. கேர் எடுத்து இந்த தினேஷ் மாஸ்டர் அவ்வளோ பண்ணார். எல்லாருக்கும் அரிசி பருப்பு எல்லாமே டொனேஷன் வாங்கி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு அன்றாட அத்தியாவசியத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த கொரோனா பீரியடில் வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணாலுமே நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஏதாவது வழி நடத்திருக்கீங்க? சில அட்வைஸ் கேட்பா போல், அது நம்ம சொல்லுவோம். அது அது நம்ம சொன்னாலும் நீ அதை கேட்டு நீ யோசிக்கணும். நீ யோசிச்சு அது கரெக்டாக இருந்தால் நீ பண்ணிக்கோ. சஜஷன் மட்டும் கொடுப்பீங்க? சஜஷன் கொடுப்பேன். ஆனால் அந்த சஜஷன் அடிப்பதாக நீ பண்ண வேண்டாம். அது கரெக்டாக தப்பான்றது நீ யோசிச்சு பண்ணிக்கோ. ஓகே, அதுதான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்கல்ல சார், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி சார் இருக்கு இப்போ கரண்ட்லி டான்ஸ் மாஸ்டர்ஸ்? உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கரண்ட்லி டான்ஸ் மாஸ்டர்ஸ்னால்? நான் யாரை சொல்கிறது? ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே இப்போ நல்லா தான் பண்ணுறாங்க. எப்பவுமே நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தில் இருக்கிற நடன கலைஞர்களும் நடன இயக்குநர்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே. ஏன்னா எல்லாருக்குமே வழிகாட்டியாக இருந்தவங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே. அதனால அந்த அடிப்படையில் நான் எப்பயுமே நம்ம ஆளுங்களை நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ லெஜண்ட் அவர் வந்து கொரோனா பீரியட் அப்புறமா அவர் படத்தில் வந்து 1000 பேருக்கு வந்து வேலை கொடுத்தாரு. 1000 பேருக்கு டோட்டல் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க.
ஆனா எங்களுக்கு கொரோனா பீரியட் முடிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் 100 டான்சர்ஸை வச்சு வேலை செஞ்சார். ஸோ அதெல்லாம் எப்படி சார் அதுக்கு மரியாதை பண்ணி அவருக்கு போய் மரியாதை எல்லாம் பண்ணோம் நாங்கள். அதுக்கு மரியாதை பண்ணோம். அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் நாங்கள் மரியாதை பண்ணோம். விஜய் சாருக்கு லியோ லோகேஷ்க்கும் இதுக்கு மாஸ்டருக்கு எல்லாருக்குமே மரியாதை பண்ணோம். அங்கேயும் மாஸ்டருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்ணோம். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வினா, இப்போ நீங்கள் யாருக்காவது டான்ஸ் நான் பண்ணணும், கொரியோகிராஃப் பண்ணணும் ஆசையாக இருக்குது இன்னொரு ஹீரோக்கு அப்படின்னா எந்த ஹீரோ சார் சொல்லுவீங்க? இப்போ கரண்ட்லி இருக்க ஹீரோஸில். கரண்ட்லி இருக்க ஹீரோஸ் விஜய் சார்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அஜித் சாருக்கும் பண்ணலை, பட் இருந்தாலும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீரோஸில் உங்களுக்கு ரொம்ப இவங்களை நான் பண்ணணும் ஆசையாக இருக்குது? எனக்கு சூர்யா சார் கிட்ட பண்ணணும் ஆசையாக இருக்குது. ஓகே. அவர் கூட நான் குரூப்லாம் ஆடி இருக்கேன். ஓகே. கூடலாம் குரூப் ஆடி. பட் இருந்தாலும் அவர் கொரியோகிராஃப் பண்ணணும் ஆசையாக இருக்குது. அவர் கூட பண்ணணும்னு ஆசை. இன்னுமே வந்து டான்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு டிப்ஸோ அட்வைஸோ நீங்கள் கொடுக்கணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? வர டான்சர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வர டான்ஸ் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு. எல்லாமே பாசிட்டிவாக நம்ம நினச்சோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதுதான் என்னுடைய டிப்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாக எல்லாமே யோசிச்சு ரொம்ப புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க சார். ஸோ இதுக்கப்புறமும் நல்லா நீங்கள் FFC இதுலேயும் நல்லா இதுவாக இருக்கணும், டான்ஸ் அசோசியேஷன் நல்லா வளரணும், அது சார்பாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.